ஸோ ஹாய் எவ்ரிவன். நேற்று வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2026ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆனுவல் பிளானர்லேயே வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏப்ரல் மேல வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. எக்ஸாம் வந்து நம்ம லாஸ்ட் இயரே வந்து ப்ரெடிக்ட் நம்ம போட்டிருந்தாங்க. ஆகஸ்ட்டில் வந்து வரும் அப்படின்னு. ஸோ இந்த டைமும் வந்து ஜூலை லாஸ்ட் ஆர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வீக்லி ஷெடியூல்ஸும் அண்ட் அதர் எல்லாமே வந்து நம்ம ஆகஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் வர மாதிரி தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஆகஸ்ட்ல பார்த்துட்டோம். ஸோ நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஹவ் டு அப்ளை அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 731 டென்டேட்டிவ் வேகன்சிஸ் இருக்கு. ஸோ வேகன்சியை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா 2025க்கு 600 சம்திங் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பட் இப்போ வந்து ரொம்பன்னு சொல்ல முடியாது. பட் அதிகமாயிருக்கு. 1000 ப்ளஸ் வந்து வந்திருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் 731 போட்டிருக்காங்க. ஸ்டில் இன்னும் எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் வேகன்சி வந்து வரும்போது கண்டிப்பாக இது வந்து டபுள் ஆகும் அப்படின்ட்டு நம்புவோம். ஸோ இதில் குரூப் சி எஸ்எஸ்சி ஸ்டெனோ நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த சேனலில் வந்து ஃபுல்லாகவே மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஸ்டெனோகிராஃபி அண்ட் மெயினாக எஸ்எஸ்சி ஸ்டெனோ பற்றி தான் இருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸ் ஆர் எந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணாலும் எஸ்எஸ்சி ஸ்டெனோ ரிலேட்டடாக இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். கிரேடு டின்னு இருக்கும். கிரேடு சின்றது குரூப் பி நான் கெசட்டடு அண்ட் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எஸ்எஸ்சி ஸ்டெனோ நோட்டிஃபிகேஷன் வீடியோலேயே வந்து போட்டிருப்போம். எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி கிரேடு டிக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் வந்து எப்படி இருக்கும், இப்போ ரீசெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கிரேட் டிக்கு வந்து பிஆர்ஓ பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனுக்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எஸ்எஸ்சிக்கு வந்து புதுசாக வரவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் எஸ்எஸ்சி ஸ்டெனோ எழுதணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரியலனாலும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் சிபிடியில் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம தெரிஞ்சாதான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் போய் என்ன எழுதுறீங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வேறு எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், சிஜிஎல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எம்டிஎஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஆர் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டைம்லைன் நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா May 15th. May 16th வந்து பேமெண்ட்டுக்கான டேட் லாஸ்ட் டேட்டு. அடுத்து 2021 வந்து கரெக்ஷன் விண்டோ. அதுக்கப்புறம் ஜூலை டு ஆகஸ்ட் 2026 சிபிடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆகஸ்ட்டு வரட்டும். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் லாஸ்ட் இயர் மாதிரி அந்த மாதிரி வரட்டும். அப்படின்னா தான் நமக்கும் நாள் கிடைக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும், ரிவிஷன் பண்ணிக்க முடியும். அடுத்து குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் 12th ஸ்டாண்டர்டு தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 தான் வந்து குரூஷியல் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 1 அந்த இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன். குரூப் சிக்கு வந்து 18 டு 30 வருஷம். கிரேடு சிக்கு, கிரேடு டிக்கு வந்து 18 டு 27 ப்ளஸ் வந்து ஸ்டாண்டர்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு மீன்ஸ் 29 இருக்கிறவங்க வந்து இந்த குரூப் டிக்கு வந்து உங்கள் இந்த குரூஷியல் டேட் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து குரூப் சிக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. 31 ஸோ 30 அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குரூஷியல் டேட் வந்து இந்த வாட்டி ஆகஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை. நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து லைவ் ஃபோட்டோகிராஃப் கேப்சர், சிக்னேச்சர் அப்லோட். ஸோ லாஸ்ட் டைமும் வந்து இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே வந்து ஓடிஆர் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து எஸ்எஸ்சியோட ஆப் இருக்கும். ஆப்பில் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். இது லாஸ்ட் இயர் மாதிரி தான் இந்த வருஷமும். அதுக்கப்புறம் சேம் ஆஸ் யூஸ்வல் 100 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸு. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன் உமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம்க்குலாம் வந்து அந்த இதில் வந்து எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 16th. ஸோ அடுத்து இந்த டைம் வந்து ஒரு முக்கியம் செக்ஷனல் வைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பண்ணல. இந்த வாட்டி எஸ்எஸ்சிலையும் ஐ மீன் ஸ்டெனோலையும் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இனிமேல் வந்து டைம் மேனேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம், ரீசனிங்க்கு 1/2 மணி நேரம், ஜிகேக்கு வந்து 1/2 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷனல் டைமரு. ஸோ அது கொஞ்சம் இனிமேல் வந்து டைமுமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறீங்க, ஃபுல் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா டைமையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஏன்னா நம்ம ஜிகேலாம் வந்து 15 நிமிஷம் முடிச்சிருவோம். இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் வச்சிருப்போம். ரீசனிங்க்குமே டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருப்போம். பட் இனிமேல் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ எஸ்எஸ்சில ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி டைம் செக்ஷனல் டைமர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டெனோல மட்டும் இல்லாம இருந்துச்சு. பட் இப்ப ஸ்டெனோலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்க இப்படியே வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் தேன் தட் நெகட்டிவ் மார்க்கு ஸோ எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் மாரி சேம் தான். எல்லாமே லாஸ்ட் இயர் மாரி தான். பட் இந்த வருஷம் இந்த செக்ஷனல் டைமர் மட்டும் ஸ்டெனோல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து சேம் டைமிங். கிரேடு சிக்கு வந்து 40 நிமிஷம் 100 வேர்ட் பெர் மினிட் 10 நிமிஷம் ஆடியோ இருக்கும். ஸோ அதே மாதிரி கிரேடு டிக்கு வந்து 50 நிமிஷத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். 80 வேர்ட் பெர் மினிட். ஸோ நீங்கள் குரூப் கிரேடு டி எழுதுறீங்க, அதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டைப்பிங் ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 16 வேர்ட் பெர் மினிட் இருக்கணும். அப்படின்னா தான் 50 நிமிஷத்தில் நீங்கள் டைப் பண்ணி முடிக்க முடியும். அதே மாதிரி கிரேடு சி அப்படின்னா 25 வேர்ட் பெர் மினிட் வந்து இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது நம்ம ஆல் இண்டியா சர்வீஸு. அடுத்து நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் வந்து இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபியில் செலக்ட் ஆகி போனோம்னா ஹிந்தி லேர்ன் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ உங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் வந்து மேண்டாட்ரின்ட்டு ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த லேர்ன் பண்ணதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கேயுமே கொடுக்கல. மறுபடியும் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி ஹிந்தி ஸ்டெனோ எழுதணும், அது ப்ரூஃப் பண்ணால் தான் உங்கள் ப்ராபேஷன் முடியும் அப்படின்ட்டுலாம் எங்கேயுமே கொடுக்க கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். மெயினாக என்னென்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் லெட்ஸே வந்து டெல்லியிலையோ நார்த் சைடில் போஸ்ட் ஆகிட்டீங்க. அந்த இடத்துல நார்த்தில் வந்து ஹிந்தி இது வந்து செக்ஷனு இதில் வரும். விச் மீன்ஸ் 90% மேலே வந்து ஹிந்தியில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ரூல் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆஃபீஸர் நமக்கு டிக்டேஷன் கொடுக்கும்போது அங்கே உங்களுக்கு ஹிந்தி ஸ்டெனோகிராஃபி வந்து தேவை. பட் உங்களை யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்படி இங்கிலீஷில் பாஸ் பண்ணிட்டு போனோம், நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுவே வந்து நீங்கள் ஹிந்தி ஸ்டெனோவா திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்க ஹிந்தி ஸ்டெனோவா உள்ளே வர்றாங்க. அவங்க 2 வருஷத்துக்குள்ள இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலாக அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதில்ல, நம்ம ஹிந்தி லேர்ன் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி ஸ்டெனோகிராஃபி மேண்டாட்ரியாக கற்றுக்கணுமா அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அது கொஞ்சம் கிளியர் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து இந்த வாட்டி எப்பவும் யூஸ்வலாக வந்து ஆனால் ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் அனலாக்கி, ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படி கொடுத்துருப்பாங்க, வெர்பல் நான் வெர்பல். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரித்மெட்டிக் மேக்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அரித்மெட்டிக் மேக்ஸ் வரும் அப்படின்ட்டு. அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் லாஸ்ட் டைமே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்டெப்த்தாலாம் போய் கேட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் இது வந்து நம்ம கிராமர், ஒக்காபுலரி, ஸோ இதுதான் காம்ப்ரிஹென்ஷன், இதுதான் நம்ம ஆல்மோஸ்ட் வீக்லி ஷெட்யூலில் இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் கவர் பண்ணாத டாபிக்ஸ் வந்து வீக்லி ஷெட்யூலில் வந்து கவர் பண்ணி நம்ம சீக்கிரம் வந்து ரிவிஷனுக்கு வந்து போவோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம்.